என்ன தைரியம் இருந்தா எங்களுக்கு விரோதமா திருவிழா நடத்துங்க. நீங்க கோயில் தர்மார்த்தா தானே? அம்மனுக்கு முன்னாடி அக்னியை வளர்த்துட்டாங்க. உங்க மனசுல பக்தி வரி இருந்தா இந்த நெருப்புல இறங்கி வெளியே வாங்க. அப்படி வந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிடுறேன். என்னப்பா இது? நெருப்பை மிதிக்கணுமா? அவங்களை இந்த நெருப்பை மிதிக்க சொல்றேன். அப்படி அவங்க இறங்கிட்டாங்கன்னா இனிமே இந்த ஊர்ல ஜாதி பெயரை சொல்லி கத்தி கப்படாவது தூக்க கூடாது. என்ன சொல்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க அப்பா இந்த நெருப்புல ஓடி விளையாடுவாரு. ஏன்னா உங்க மனசுல பக்தின்ற வெறி இருந்துச்சு, ஜாதி வெறி இல்ல. உங்க மனசுல பக்தி வெறி இல்ல, ஜாதி வெறி தான் இருக்கு. அதனாலதான் நெருப்பு மிதிக்கிற சம்பிரதாயத்தை விட்டுட்டு கத்தியும் கம்பையும் தூக்கிட்டு திரியுறீங்க. ஆனா இவங்க மனசுல பக்தி வெறி இருக்கு. அதனாலதான் நீங்க விட்டு வச்ச சம்பிரதாயத்தை தொடங்க நினைக்கிறாங்க. அது தப்பா? நீங்க மிதிக்கிறீங்களா? அவங்க மிதிக்க சொல்றான். மங்காளி கொஞ்சம் பொறுமையா இருங்க. நெருப்பு வந்து சாகன முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊர்ல சொத்து விற்க வந்தனா எதையுமே சொத்தையாக்க விரும்பல. உங்க விருப்பப்படி இந்த ஊர் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். ஆனா என் விருப்பப்படி இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நான் போயிட்டு வரேன்.